கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிகமான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 99 அதன் 4வது வசனம், ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ராஜாவின் வல்லமை, இங்கே ராஜா என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவனை குறித்து சொல்லப்படுவதை நாம் காண முடிகிறது. காரணம், அங்கே மேலே வாசிக்கிறோம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படி என்று கர்த்தருடைய ஆளுகையும் அதன் வல்லமையையும் குறித்து சங்கீதக்காரன் விவரிப்பதை நாம் காண முடிகிறது. இங்கே கவனிக்கும் பொழுது ராஜாவின் வல்லமை, அந்த ராஜாவுக்கு ஒரு வல்லமை உண்டு. ராஜா தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிற எவருக்கும் அதை தன்னை யாரிடத்திலும் கேட்காமல் அதை செய்யவும் அல்லது அதை நிறைவேற்றவும் அதை நடத்தவும் வல்லமை உண்டு. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, வல்லமை உண்டு, ஆனால் எந்த நிலையில் எப்படிப்பட்ட நேரங்களில் யாருக்கு அது வெளிப்படும் என்றால் நீதியில் பிரியப்படுகிறது அப்படி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் தேவனுடைய வல்லமை ஆளுகைக்குட்பட்டிருக்கிறதான நாம் அவருடைய அந்த வல்லமையின் மகத்துவங்களை வாழ்விலே அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் ஏதோ ஆண்டவரை கூப்பிட்ட உடனேயே நமக்கு பதில் தந்து விடுவார் என்பதல்ல. நாம் நீதியான அல்லது செம்மையான உத்தமமான வாழ்க்கை உடையவர்களாக நீதி செய்ய பழகும் பொழுது அல்லது நீதியினால் நிறைந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வல்லமையான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கூப்பிடுகிற ஸ்தோத்திரம், கூப்பிட்ட உடனேயே அற்புதம் வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் நீதியினால் நிறைந்திருக்க வேண்டும். காரணம், நீதியில் பிரியப்படுகிற தேவனாக காணப்படுகிறார். நியாயமானதை செய்வதிலும் நீதியான வாழ்க்கை வாழ்வதிலும் ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியான ஒரு ஜீவனம் பண்ணி உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய வல்லமையை மகிமையாய் விளங்க பண்ணுவதற்காக அந்த நீதியான கிரியைகளை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். யாரிடத்திலே நீதி உண்டோ அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் கேட்டு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். யார் கர்த்தருடைய நீதியினால் நிரம்புவதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் இறங்க ஆரம்பிப்பார். அநியாயமும் அக்கிரமமும் அசுத்தமும் நிரப்பித்து கொண்டிருக்கிற ஒருவர் கர்த்தருடைய நீதியின் வல்லமை வெளிப்படுவதற்காக விரும்புவார்கள் என்றால் அது கிடைக்காமல் போகிற காரியமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய அந்த இரக்கம் வல்லமையாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெளிப்பட்டு நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆவிகளின் நுகங்களிலிருந்து விடுபட்டு தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த ஒரு நிலையாய் நிலைநிறுத்தி கொள்ளுவதற்கு தேவனுடைய நீதியின் வல்லமை வெளிப்பட வேண்டும். அந்த நீதியின் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம், நாம் நீதியினால் நிறைந்த ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ நாம் அர்ப்பணித்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஸ்தோத்திரம் குறைகளையும் குற்றங்களையும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் வைத்து கொண்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பலன் தருவதில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய அந்த இரக்கம் வல்லமையாய் வெளிப்பட நாம் நீதியினால் நிரம்பியிருப்போம், நன்மையானவைகளை செய்வோம், உத்தமமான வாழ்க்கை வாழுவோம். தேவனுடைய இரக்கத்தின் அந்த நன்மைகளை அனுபவிக்க நம்முடைய வாழ்வை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்து சீர்படுத்துவோம். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய நீதியின் வல்லமை இன்னும் மகிமையோடு வெளிப்பட்டு எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களிலும் தேவ அற்புதங்களும் தேவ நன்மைகளை கண்டு கலிகூற ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திலும் ஆண்டவரே ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறதல்லவா?
ஆமாண்டவரே, ராஜாதி ராஜாவுக்கு இருக்கிற சர்வ வல்லமை, நீர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதனாலே எங்களுடைய நிலைகள் மாறப்போவதில்லை. ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய வல்லமையை என் வாழ்க்கையிலே நான் அனுமதிக்கும் போது அதை என் வாழ்க்கையிலே இறங்கும் பொழுது என் வாழ்க்கையில் விடுதலை வருகிறது, மேன்மை வருகிறது, ஜெயம் வருகிறது, வெற்றி வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. தகப்பனே, அது எங்கள் வாழ்க்கையிலே அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் செய்கிற செயல்கள், பேசுகிற பேச்சுகள், நடக்கைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் நீதியுள்ளவர்களாய் உத்தமர்களாய் நிலைநிற்க உதவி செய்யும். அவர்களுக்குத்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி மகத்துவமானவைகளை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வை நாங்கள் இழந்து விடாதபடி, நஷ்டமடையாதபடி அதை சுதந்திரமாக்கி கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்தபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.